Hi guys, and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto coins பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நேத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான நியூஸ் ரிகார்டிங் சுப்ரீம் கோர்ட் என்ன ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ பத்தி பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிட்காயின் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக இருக்கு. அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் காயின் பற்றின ஒரு சின்ன அப்டேட். ஸோ ட்ரம்ப் காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர அப்பில் போயிட்டுருக்கு. நான் லாஸ்ட் வீக்கே வந்து சொல்லியிருந்தேன், ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மெகா டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸில் அரேஞ்ச் பண்ண போகிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நடக்குது. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இதில் வந்து ட்ரம்ப் காயினோட டாப் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பாக ட்ரம்ப் காயின் வந்து வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டின்னருக்கு வந்து அஃபிஷியலாக வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. இதில் நான் ஆல்ரெடி சொன்னபடி ட்ரானோட ஃபவுண்டர் ஜஸ்டின் சன்னுமே போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரம்ப் காயின் ரிலேட்டடாக ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த டின்னர் கோசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த டின்னர் கம்ப்ளீட் ஆனோடனே அதோட எப்பிக்கும் குறைஞ்சிரும், ட்ரான் காயினுமே கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. அண்ட் ஸோ ட்ரம்ப் காயின் பற்றி இதுதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய நியூஸ் இருக்குது. நான் எப்படி இதை உங்களுக்கு பிரேக் பண்ணுவேன் அப்படின்றது சொல்ல. ஸோ ஒன்று இன்டர்ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டோஜ் காயின் அண்ட் XRP ETFs வந்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் டிலே பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு இது பாருங்கள். டெக்சாஸ் ஸ்ட்ராட்டஜிக், அதாவது டெக்சாஸ் மாநிலம் இருக்குல்ல, யூஎஸில் டெக்சாஸ்ன்ற ஒரு மாநிலம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ரிசர்வ் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரீடிங்க்கு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்பவுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரீடிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக அது பில்லாக பாஸ் ஆகும். ஸோ டெக்சாஸ் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்சாஸ்ன்றது ரொம்ப பெரிய மாநிலம். ஸோ அந்த மாநிலத்தில் வந்து யூஎஸில் வந்து பிட்காயின் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வாக வைக்கிறதுக்கு இப்போ எப்படி நம்மளுக்கு எல் சல்வடார் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தனி இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு கண்ட்ரியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுதோ பிட்காயினை, அந்த மாதிரி இந்த மாநிலம் பண்ணுறதுக்கான பில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரீடிங்க்கு போயிருக்கு. 1 செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை விட தாண்டி ஸ்கை ராக்கெட் ஆக போகுது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 107K வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அதோட ட்ரேடிங் வால்யூமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால கோல்டையும் தாண்டி போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு நான் சொல்கிறது சர்க்குலேட்டிங், டோட்டல் சர்க்குலேட்டிங் சப்ளைல இது பண்ணி போகும், சர்பாஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் ராக்கோட பிட்காயின் ETF இருக்குல்ல, பிளாக் ராக், கிரே ஸ்கேல் அப்படின்ற 2 நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ETFோட முதன்மை நிறுவனம்னு தெரியும். ஸோ இந்த பிளாக் ராக்கோட பிட்காயின் ETF வந்து பார்த்தீங்கன்னா சத்தோஷி நாக்கமோட்டோ அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிட்காயினோட ஃபவுண்டர் அப்படின்றது தெரியும். ஸோ அவரோட வேலட் நேமில் ஒரு வேலட் இருக்குது. ஸோ இந்த வேலட்டில் இருக்க பிட்காயின் ஹோல்டிங்ஸையும் தாண்டி பிளாக் ராக்கோட பிட்காயின் ETFோட இன்ஃப்ளோஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு நல்லாவே ரீசன் தெரியுது. இந்த பிட்காயினோட புஷ், இந்த பிட்காயினோட மொமெண்டம்னால தான் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் XRPயோட ETF அப்ரூவ் பண்ணுறதுலையும் சரி, டோஜ்காயினோட ETF அப்ரூவ் பண்ணுறதுலையும் டிலே பண்ணி ட்ராக் பண்ணுறதுக்கான ரீசனும் இதுதான். ஸோ பிகாஸ் இங்கே வந்து பிட்காயினோட ஒரு ஆதிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது. எப்பயுமே நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிட்காயின் பற்றி அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோட ரெகுலேஷன் பில்லில் யூஎஸை சர்பாஸ் பண்ணி ஹாங்காங்குமே இப்போ ரெகுலேஷனில் கொண்டு வர போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிட்காயின் ஜென்ரிக்காக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறுறதால இப்போ இங்கே XRPக்கும் டோஜ்காயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்ம இழுத்தடிக்கலாம் அப்படின்ற ஒரு வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த நிகழ்வுகள், இப்போ ரீசனாக நடந்த நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரம்ப்போட டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதில் வரைக்கும் ட்ரம்ப் காயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏறலாம், கேப்சுலைஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக கேப்சுலைஸ் பண்ணிக்கலாம். ட்ரான் காயின் மேலே ஒரு கண் இருக்கட்டும், ஏன்னா கண்டிப்பாக அவரோட ஃபவுண்டர் அட்டன் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புஷ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரான் காயினுமே. ஸோ தட் இஸ் நியூஸ் நெவர் ஷேர் தி கேஸ் டுடே. கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் டு ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.